ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம் அம்மா வீட்டில் மாங்காய் மரம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாங்காய் மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி காயாக விழுந்துருது. பெரிய காய் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விழுந்துருது காயெல்லாம். விழுந்ததை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்பு வைக்கிறோம்ல, புளிக்குழம்பு சாம்பார் எல்லா குழம்புலையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மாங்காய் வத்தல். இப்போ வாங்க மாங்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அருவாமனையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாலாவே கட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அது காஞ்சதுக்கப்புறம் சுருங்கிடும், அதனால் இந்த மாதிரி நாலாவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அறுக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் கொட்டை இருக்கும். இது பிஞ்சுங்கிறதுனால அப்படியே ஈஸியாக அறுத்துடலாம். அறுத்துட்டு அந்த கொட்டையை எடுத்துட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க. போதும், இதை மட்டும் காட்டிக்கலாமா? இந்த மாதிரி எல்லா மாங்காயும் அறுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கில் காய வச்சுடுங்க. இப்படி வெயிலில் சப்போஸ் உங்களுக்கு சாக்கு இல்லை அப்படின்னா ஒரு தட்டிலே காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் இந்த மாதிரி வெயிலில் காயட்டும். அப்படியே காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து உப்பில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். உப்பு அரைவாசி உப்பு மட்டும் போடுங்க. ஏன்னா குழம்புல போடும்போது குழம்புல அந்த உப்பு ஏறும். நம்ம காய வச்சு மாங்காய் வத்தலுங்கிறதுனால அது உப்பு கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் ஏறாது. அதனால் இது உப்பில் ஊற வைப்போம். ஒரு 2 நாள் இந்த மாதிரி வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் உப்பில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு திரும்பவும் காய வைக்கணும். ஒரு 10 நாள் போல் நான் காட்டுறேன். இப்போ 2 நாள் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் உப்பு சேர்த்து எப்படி திரும்பவும் இது பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் நம்ம காய வச்சு இப்போ ஒரு 3 நாள் ஆகிடுச்சு. நான் 2 நாள் சொல்லியிருந்தேன். நல்லா 3 நாளுக்கு பாருங்கள் வெயில் அப்படி அடிக்கிறது, நல்லா சுருண்டு போச்சு. இப்போ இதில் உப்பு போட்டு குலுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைவாசி உப்பு தான் போடுவோம். இந்த வத்தல் நான் புளிக்குழம்புல சாம்பாரில் அந்த மாதிரி போட்டுக்கலான்னு சொன்னேன்ல, அதில் உப்பு ஏறும் லைட்டாக. அதனால் இதில் அரைவாசி போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி குலுக்கி வச்சுடுங்க நைட்டு. இப்போது உப்பு போட்டு நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ 3 நாள் வெயிலில் காஞ்சிருக்கு. இப்போ நைட்டு உப்பு போட்டு குலுக்கி வச்சிடுவோம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தண்ணி விடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கலை. எதுக்காகனா இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ண உடனே உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப குழக்கொலன்னு போயிடும். அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நைட்டு குளிக்காச்சு. இப்போ திரும்ப வெயிலில் 2-3 நாள் காய வைப்போம். காய வச்சுட்டு நான் திரும்ப காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் உப்பில் ஊறினது. அதுக்கப்புறம் வெயிலில் எடுத்து காய வச்சாச்சு வத்தலை, மாங்காய் வத்தலை. பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு சும்மா குலுக்கி விட்டு ஊற வச்சா போதும். ஏன்னா நம்ம குழம்புல உப்பு போடுவோங்கிறதுனால இல்லை உப்பு ஒரு நாள் நைட் மட்டும் உப்பில் ஊறினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு உப்பு போட்டு ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் கீழே போட்டு காட்டேன். அது சவுண்டு கேட்குது பாருங்கள், பாத்திரத்தில் போடுற சவுண்டு. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் வத்தல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் நான் பிஞ்சி மாங்காயில் செஞ்சுருக்கேன். கீழே இதில் கொட்டு மாங்காய் இல்லை உருண்டை மாங்காயில் கூட செய்யலாம். பார்த்திங்கன்னா நான் கீழே இந்த பெருசாகிறதுக்கு முன்னாடியே கீழே விழுகிற மாங்காயில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பெரிய மாங்காய் கடையில் விற்கலாம், அதில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வத்தல் இப்போ போட்டாச்சு. நான் இதை குழம்பு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மாங்காய் வத்தல் வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக இதை நீங்களும் இந்த மாங்காய் வத்தல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.